ஹலோ ஆஸ்பிரண்ட்ஸ். இது எதை பற்றி பார்க்க போறோம்னா தனி வட்டி சிம்பிள் இன்ட்ரெஸ்டோட கண்டினியூஸாக பார்க்க போகிறோம். ஆல்ரெடி தனி வட்டி பற்றி நம்ம வீடியோ போட ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஆல்ரெடி ஒரு 3 சம் பார்த்துட்டோம். பேசிக்ஸ் அண்ட் சம் பார்த்துட்டோம். இதில் வந்து கண்டினியூஸாக பார்க்க போகிறோம். கொஞ்சம் டிஃப்ரெண்டான சம் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒரு 3 சம் வந்து பேசிக்காக சிம்பிளாக பார்த்தோம். இனிமேல் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டாக பார்க்க போகிறோம். ஏதாவது நம்பர் வந்து மாற்றி கொடுத்தாவோ டேட்டாஸ் வந்து நம்மளுக்கு வந்து சேஞ்ச் பண்ணுற மாதிரி கொடுத்தாவோ எப்படி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி நீங்கள் வந்து அந்த ஃபர்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க. அதில் வந்து இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துருப்போம். செம்ம பேசிக்ஸாக சில சம் பார்த்துருப்போம். உங்களுக்கு அதை பார்த்துட்டு இதை பார்க்கும்போது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஆல்ரெடி அந்த வீடியோ பார்த்தவங்க கண்டிப்பாக அந்த வீடியோ பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இந்த பெல் ஐக்கான ஆல் கொடுத்துங்க. அப்போ நம்ம போகிற நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபுமே எனக்கு வந்து ஒரு பூஸ்ட்டாக இருக்கும், ஒரு உத்வேகமாக இருக்கும் தொடர்ந்து வீடியோ போடுறதுக்கு. ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஸோ வீடியோக்குள்ள போகலாம். ஸோ தனி வட்டி சிம்பிளாக ஒரு சிம்பிளாக வந்து ஒரு இன்ட்ரோடக்ஷன் பார்த்தலாம். இதுலேயே தனி வட்டியை பொறுத்த வரையுமே இந்த ஒரே ஒரு ஃபார்முலா தான் SI = PNR/100. ஓகேங்களா? P என்ன அசல், என்னன்னா காலம் வந்து எப்பயுமே ஆண்டுகள் எடுத்துக்குவோம். R வந்து வட்டி வீதம், அவ்வளவுதான். SI = PNR/100, Pனா அசல், என்ன காலம் ஆண்டுகள், Rனா வட்டி வீதம். இதுதான் தனி வட்டி. இது ஒரு ஃபார்முலா படிச்சாலே போதும். ஸோ இப்போ சம்குள்ள போயிடலாம். ஸோ 4வது சம், ஆல்ரெடி 3 சம் பார்க்கணும். இது 4வது சம். ரூபாய் 7500க்கு 8% வட்டி வீதம் 1 வருடம் 6 மாதங்களுக்கான தனி வட்டியை காண்க. அசல் வந்து 7500 சொல்லிட்டாங்க. வட்டி வீதம் 8%. காலம் பார்த்தீங்கன்னா 1 வருடம் 6 மாதங்களுக்கான அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் தனி வட்டி தான் கேட்குறாங்க. ஓகேவா? தனி வட்டி என்னன்னு கேட்குறாங்க. சம் வந்து இதுதான். SI = PNR/100. தனி வட்டி ஃபார்முலா இதுதான் நம்மளுக்கு தெரியும். ஸோ நம்ம வந்து Pனா அசல் எவ்வளோ? 7500. என்ன காலம் என்ன? 1 வருடம் 6 மாதம். அடுத்தது வந்து வட்டி வீதம். அடுத்து என்ன? ஆறுனா என்ன? வட்டி வீதம் என்ன? 8%. ஓகேங்களா? இது மூணுமே தெரிஞ்சு போச்சு. இதுக்கு முன்னாடி சம் வரையுமே இந்த காலம் பார்த்தீங்கன்னா 1 வருடம் 2 வருடம் 3 வருடம் கொடுத்துருப்பாங்க. டேரக்டா சப்ஸ்டியூட் பண்ணி போட்டுருவோம். ஆனா இங்க பாருங்க 1 வருடம் 6 மாதம் இருக்குதா? அப்படின்னா 1 வருடம் கொடுத்தா 6 மாதம் கேட்கலாம். அப்படின்னா 18 மாசம் மொத்தம். அப்போ வந்து நம்ம வந்து 1 வருடம் 6 மாதம் வச்சு சம் போட முடியாது. அதை வந்து சம் போடுற மாதிரி சிம்பிளிஃபை பண்ணணும். ஸோ நம்ம சம பொறுத்த வரையுமே 1 வருடம் 6 மாதம் சொல்லிட்டு அப்படி டேரக்டா சப்ஸ்டியூட் பண்ண முடியாது. அப்போ அதை வந்து நம்ம மாற்றணும். அவ எப்படி மாற்றலாம்? N = என்ன? 1 வருடம் 6 மாதம் சொல்றாங்களா? அப்படின்னா 1 வருடம் 6 மாதத்தை எப்படி எழுதலாம்? 1½ வருடம் எழுதலாமா? ரெண்டும் சேம் தானே. 1 வருடம் 6 மாதம்னா 1½ வருடம். ஒரு வருஷத்துல பாதினா 6 மாதம். அப்படின்னா 1 வருடம் 6 மாதம். 6 மாதம்னா பாதி. அப்ப பாதி எப்படி எழுதலாம்? 1½ எழுதிடலாமா? இதுதான். இப்படி எழுதிட்டோம். இதையும் சிம்பிளிஃபை பண்ணுவோம். ஏன்னா இதை வச்சுமே நம்ம சம் போட முடியாது. இப்போ 2யும் 1யும் பெருக்கலாம். இதையும் பெருக்கலாம். அதுக்கப்புறம் பெருக்கிட்டு இதையும் கூட்டலாம். ஓகேவா? எப்படி பண்ணலாம்? 2 × 1 2, ஓரன் 2 பிளஸ் இது 1 அப்படின்னா 3. ஓகேவா? 2 × 1 பெருக்கணும்னா 2, இதையும் கூட்டணும்னா ப்ளஸ் 1 3. ஓகேவா? ஓரன் 2 ப்ளஸ் 1னா 3, கீழே அந்த 2 இருக்குல்ல அப்படியே போடலாம். இப்போ வந்து N = 3/2. இதுதான். இதை வச்சு நம்ம சம் போட போறோம். அவ்வளவுதான். 1 வருடம் 6 மாதங்கிறத 1½ வருடம் எடுத்துக்கலாம். ஏன்னா இதை வச்சு இப்படி சம் போட முடியாது. இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணணும். 1½ வருடம் எழுதிக்கலாம். இதையும் பெருக்கலாம். அப்ப இதையும் கூட்டலாம். ஓகேவா? ஓரன் 2 2 1 கூட்டினா 3. அப்படின்னா 3/2. N = 3/2. இப்போ வந்து எல்லாமே கழிச்சு சம் போட்டுக்கலாம். சப்ஸ்டியூட் பண்ணலாமா? SI = P எவ்வளவு? 7500 இன்ட்டு N எவ்வளவு? 3/2 இன்ட்டு R எவ்வளவு? 8% /100. அது சம் 100. அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணலாம்னா 7500 இன்ட்டு 3/2 இருக்குல்ல, 3 மேலே இருக்குது 2 கீழே இருக்குது. அப்படின்னா அந்த 3 அப்படியே வச்சுங்க. இன்ட்டு 8 அப்படியே வச்சுங்க. /100 ஆல்ரெடி இருக்குதுல்ல, அந்த 100 அப்படியே வச்சுக்கிட்டு இன்ட்டு அந்த கீழே இருக்கிற 2 கீழே வந்துருச்சு. புரிஞ்சுதா? 7500 அப்படியே போட்டுக்கிறோம். 3/2 இருக்குல்ல, 3 மேலே இருக்குது 2 கீழே இருக்குது. மேலே இருக்கிற 3 மேலே வச்சிடறோம். இன்ட்டு 8 அப்படி போட்டுறோம். 100 இன்ட்டு கீழே இருக்கிற 2 கீழே வந்துருச்சு. ஸோ அவ்வளோதான். இவன் சிம்பிளிஃபை பண்ணுற மட்டும்தான். இப்போ 0 0 0 0 கேன்சல் பண்ணிடலாமா? இப்போ ஓரன் 2 4 8 மீதி எவ்வளோ இருக்குது? 75 இன்ட்டு 3 இன்ட்டு 4 இதுதான் இருக்குது. வேற எது மேலே எல்லாம் அடிச்சாச்சு. ஸோ இதை வந்து மல்டிப்ளை பண்ணலாம். இப்போ வந்து இதையும் மல்டிப்ளை பண்ணலாமா? 75 இன்ட்டு 3 35 15 1 1 3 3 21 ப்ளஸ் 1 22 225. ஓகேவா? இப்போ 225 கிடைச்சிருக்குது. அந்த 4 அப்படியே இருக்குது. 4 மல்டிப்ளை பண்ணோம்னா 5 20 2 4 2 8 2 10 மீதி 1 இருக்குது. 1 2 8 9. ஆன்சர் வந்து 900. இப்போ SI = 900. ஆன்சர் நம்மளுக்கு கிடைச்சிருச்சு.
7500க்கு 8% வட்டி வீதம் 1 வருடம் 6 மாதங்களுக்கான தனி வட்டி எவ்வளோனா SI = 900. இதான் சிம்பிள் அவ்வளோதான். இதுக்கு முன்னாடி சம்பளம் வந்து 1 வருடம் 2 வருடம் டேரக்டாக கொடுத்துருவாங்க. இங்கே வந்து 1 வருடம் 6 மாதம் சொல்லியிருக்காங்க. அதை மட்டும் தான் நான் மாற்ற போகிறோம். அதாவது எப்படி மாற்ற போகிறோம்னா 1 வருடம் 6 மாதங்கிறத 1.5 வருடம் இப்படி எழுத போகிறோம். 2 × 1 2 + 1 3 3 போட்டுக்கிறோம். கீழே 2 அப்படியே போட்டுக்கிறோம். 3/2 அதை எடுத்து சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். அவ்வளோதான் ஆன்சர் கிடைச்சி. ரொம்ப சிம்பிளான ஒரு சம்மு. இது மாதிரி கூட கேட்பாங்க. ஸோ நம்ம டேரெக்டாக 1 வருடம் கொடுத்தாலே சிம்பிளை பண்ணிக்கலாம். அப்படியே வச்சுக்கலாம். எனக்கு இடத்துல 1 2 போட்டுக்கலாம். 1 வருடம் 6 மாதம்னா நம்ம இந்த மாதிரி மாற்றி எழுதணும். அதை மட்டும் கரெக்டாக பார்த்து போட்டுருங்க. அவ்வளோதான். இதுதான் முடிஞ்சு போச்சு. அடுத்து 5ஆவது சம்மு. ரூபாய் 20,000க்கு 5% ஆண்டு வட்டி வீதத்தில் 3 மாதங்களுக்கு தனி வட்டி என்ன? இதுதான் சம்மு. அசல் சொல்லிட்டாங்க 20,000க்குன்ட்டு. ஆண்டு வட்டி வீதம் ஆர் வந்து 5% சொல்லிட்டாங்க. 3 மாதங்களுக்கு சொல்லிட்டாங்க. தனி வட்டி எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. அவ்வளோதான். இப்போ வந்து ஃபார்முலா எழுதலாமா? SI = PNR/, அந்த ஃபார்முலா எழுதிட்டோமா? அசல் எவ்வளவு? P 20,000. ஓகேவா? அடுத்தது ஆர் வந்து 5%. அடுத்து N வந்து 3 மாதங்கள் சொல்றாங்க. 3 மாதம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஆனா நம்ம N எப்பவுமே ஆண்டு அப்படின்னு தான் எடுத்துக்குவோம். ஆனா இங்க மாசம் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல நம்ம மாத்தணும். ஓகேவா? இங்க வந்து மாதம் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா எப்படி மாத்தலாம்? அது ஆண்டுக்கு இந்த மாதங்கிறத ஆண்டா மாத்தணும். ஆண்டா மாத்தணும் எப்படி பண்ணலாம்? இப்போ வந்து என்ன எடுத்துக்கலாமா? 3 மாசம் சொல்லுங்கிறாங்க. 3 மாசம்னா ஒரு வருஷம் மாசம் தானே கொடுத்துருக்காங்க. அப்போ ஒரு வருடங்களுக்கு வந்து எத்தனை மாசம்? 12 மாசம். 12 கீழே போட்டுக்கலாம். அந்த 3 மேல போட்டுக்கலாம். ஓகேவா? இப்படிதான். இங்க மாதம் கொடுத்ததுனால 3 மாதம், ஒரு வருடத்துக்கு 12 மாதம். 3/12 எழுதுறோம். நாள் கொடுத்தோம்னா இப்போ வந்து ஒரு 10 நாள் கொடுத்தாங்கன்னா 10 நாட்கள். ஒரு வருஷத்துக்கு எத்தனை நாட்கள்? 365. ஸோ இந்த ஃபார்ம் எடுத்துக்கணும். மாதம்னா மாதத்தை தான் எடுத்துக்கணும். நாட்கள்னா நாட்கள் வச்சு போடணும். ஸோ இதுதான். ஓகேவா? இது வந்து சிம்பிளை பண்ணலாமா? 3னா 1 3 4 12 1/4. N = 1/4. என்ன கிடைச்சிச்சா? இதுதான் மாதம் சொல்றத ஆண்டுன்னு மாத்திக்கணும். ஸோ இப்படிதான் மாத்தணும். ஓகேவா? ஸோ இப்போ வந்து சப்ஸ்டிட் பண்ணலாம். P எவ்வளவு? 20,000. N 1/4. R வந்து 5% /100. அடுத்த என்ன பண்ணலாம்? 20,000 அப்படியே போடுறோம். 1 மேல இருக்குது அப்படியே போட்டுக்கலாமா? × 5. 4 வந்து கீழே இருக்குதா? அதை வந்து கீழே கொண்டு போயிடலாமா? 100 × 4. இங்க கீழே இருக்கிறதுனால கீழே வந்துச்சு. சரியா போச்சா? இப்போ வந்து சிம்பிளை பண்ணலாமா? 0 0 0 0. ஓகேவா? இது வந்து 1 5 20. இங்க ஒரு 0 இருக்குது. 50. ஏன்னா இங்க 200 இருக்குது. 1 5 20. இங்க ஒரு 0 இருக்குது. அப்படியே போட்டுக்கலாம். அவ்வளவுதான். ஸோ எல்லாமே வந்து அடிச்சாச்சு. மீதி என்ன இருக்குது? 50 × 5 தான் இருக்குது. நம்ம எல்லாமே அடிப்பட்டாச்சு. 50 × 5 மட்டும் இருக்குது. 50 × 5 எவ்வளவு? 250. ஏன்னா 0 × 5 0. 5 25 250. ஆன்சர் 20,000 அசலுக்கு 5% ஆண்டு வட்டி விகிதத்தில் 3 மாதங்களுக்கு வந்து தனி வட்டி வந்து 250. SI = 250. இதுதான் அந்த சிம்பிள். நம்ம வந்து கொஸ்டின் வந்து தெளிவாக படிச்சுக்கணும். ஏன்னா நம்ம வந்து என்ன வந்து எப்பவுமே ஆண்டாதான் எடுத்துக்குவோம். போன சம்ல வந்து 1 வருடம் 6 மாதம் இருந்துச்சு. அதை வந்து முழுமையா வருடத்துக்கு மாத்திக்கிறோம். 1 வருடம் 6 மாதங்கிறத 1.5 வருடம் எடுத்துக்கிறோம். இங்க 3 மாதங்கள் மட்டும் தான் இருக்குது. ஸோ ஒரு வருஷம் எத்தனை மாதங்கள்? 12 மாதங்கள். அப்படின்னா 3/12. அது சிம்பிளை பண்ணா 1/4. அப்போ என்ன வந்து 1/4. அதை சப்ஸ்டிட் பண்ணி ஆன்சர் வந்துச்சு. அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிள். தனி வட்டி பொறுத்த வரைக்கும் சிம்பிளா சால்வ் பண்ணலாம். அந்த கொஸ்டினை படிச்சு தெளிவா புரிஞ்சுக்கிட்ட போதும். இந்த ஒரே ஒரு ஃபார்முலால தனி வட்டியை முடிஞ்சிடும். ஸோ அடுத்தது ஒரு சம் உங்களுக்கு தரேன். அந்த சம்மை சால்வ் பண்ணி எனக்கு கமெண்ட் சொல்லுங்க. தனி வட்டிலேயே வந்து டிஃப்ரெண்ட் சம் வந்து நம்ம வந்து சால்வ் பண்ணிருக்கலாம். ஸோ அடுத்த வீடியோ வந்து சால்வ் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு தம்ஸ் கொடுத்துருங்க. அப்படி நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இந்த பெல் ஐக்கான் கொடுத்தாங்க. அப்போ நான் போகிற நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ நெக்ஸ்ட் ஒரு சம் கொடுங்க. அதை வந்து சால்வ் பண்ணி கமெண்ட்ல ஆன்சர் சொல்லுங்க. சம் இதுதான். ரூபாய் 6,750க்கு 219 நாட்களுக்கு 10% வட்டி வீதத்தில் தனி வட்டி என்னன்னு கேட்கறாங்க. அவ்வளவுதான். அசல் வந்து 6,750. ஸோ என்ன வந்து 219 நாட்கள் சொல்றாங்க. நாட்கள் என்ன பண்ணணும்? ஆண்டுக்கு மாற்றணும். ஆர் வந்து 10%. ஓகேவா? இதுதான் சம். 6,750க்கு 219 நாட்களுக்கு 10% வட்டி வந்து தனி வட்டி வேணும்னு கேட்குறாங்க. ஸோ சால்வ் பண்ணி உங்க ஆன்சரை கமெண்ட் சொல்லுங்க. மீண்டும் உங்களை சொல்லிக்கிறேன். தேங்க்யூ.